ஸோ ஹாவ் அ குட் டே. எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் பட்ஜெட் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட் அப்படின்ற அந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை வந்து என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ இதில் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையை வந்து நம்ம வீட்டில் வந்து பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா பட்ஜெட் போடணும், அடுத்த மந்த்துக்கு வந்து பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன? பட்ஜெட் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட் போடுறது. எஸ்டிமேட்னா இப்போ நம்ம வந்து எவ்வளவு இன்கம் வருது நமக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு 20,000 வருதா? அப்போ எவ்வளவு வந்து அந்த 20,000ல எனக்கு வந்து எது எதுக்கு எக்ஸ்பென்சஸ் எடுத்து வைக்கணும். ரெண்ட்டுக்கு இவ்வளவு, ஃபுட்டுக்கு இவ்வளவு, பேசிக் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அலோகேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு வீட்டில் நம்ம பட்ஜெட் போடுற முறை. அதே தான் வந்து ஒரு கம்பெனிக்கும் அப்ளை ஆகும். ஒரு கம்பெனியில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணுவாங்க. ஸோ த பிளானிங் ஃபார் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் பட்ஜெட். மணி வந்து இல்லை ஃபண்டு வந்து ஒரு கம்பெனியில் ஃப்ளோ ஆகிறது பேர் தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்து 1000 ருபீஸ் இந்த மந்த் இருக்குது. மேபி அடுத்த மாதம் அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு இதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேட்டருக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க 500ன்னு. நெக்ஸ்ட் மந்த் வந்து 2 மூவிஸ் போய் அதுக்கு 1000ன்னு ஸ்பெண்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரிஃபரன்சஸ் என்ன நம்ம அடுத்த மந்த் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேல்யூவை எஸ்டிமேட் போட்டு வைப்போம். ஆனால் அதே எஸ்டிமேட்டில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோமா, இல்லை அதே எஸ்டிமேட்டில் தான் நமக்கு இன்கம் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, பட்ஜெட் இஸ் அன் பிளானிங் அண்ட் இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் வேல்யூ. சரியான நிகரான ஒரு மதிப்பு கிடையாது, ஒரு எஸ்டிமேட், சராசரியாக நம்ம போட்டு வைக்கிற ஒரு மதிப்பீடு தான். இதை வந்து எதை வச்சு நம்ம வந்து இந்த மதிப்பீடை நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து செஞ்ச செலவுகளை வச்சு நம்ம ஓகே இந்த செலவு இவ்வளோ ஆயிருக்கு, அப்போ அடுத்த வருஷத்துக்கோ இல்லை அடுத்த மாதத்துக்கோ இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு எடுத்து வைப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ், லைக் இப்போ ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்லேயோ போன மாதம் இவ்வளோ கேஷ் இதுக்கு ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அடுத்த மாதம் இதே இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு எஸ்டிமேட் போடுவோம். அதுதான் வந்து பட்ஜெட். ஸோ நம்ம என்ன செய்வோம், அப்போ ஏற்கனவே இருந்த வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஃபோர்கமிங் மந்த்துக்கு வந்து நம்ம ஒரு எஸ்டிமேட் போடுவோம். ஸோ வாட் இஸ் பட்ஜெட் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் அண்ட் சிம்பிள் எஸ்டிமேட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளவு எனக்கு வருமானம் வரும், அதுலேருந்து நான் எவ்வளவு செலவு பண்ணுவேன் வர்ற மாதங்களுக்கோ இல்லை வர்ற வருஷத்துக்கோ, அதுதான் வந்து பட்ஜெட். ஓகே. ஸோ இப்போ பட்ஜெட் வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய யூசேஜஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். என்னென்ன டைப் ஆஃப் பட்ஜெட் வந்து ஒரு கம்பெனியில் போடுவாங்க, என்னென்ன யுக்திகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதில் சில யுக்திகள் மட்டும் நான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா வந்து இன்க்ரிமெண்டல் பட்ஜெட். இன்க்ரிமெண்டல் பட்ஜெட் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருக்க ஒரு பட்ஜெட்லேருந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் நான் அடுத்த வருஷம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் எனக்கு செலவாகும் அப்படின்னு நான் வந்து ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன். அது பேர் தான் இன்க்ரிமெண்ட் பட்ஜெட். ஸோ அடுத்த பட்ஜெட் வந்து அடுத்த டைப் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் பட்ஜெட். அது என்ன ஆக்டிவிட்டி பேஸ்ட் பட்ஜெட்? லோ ஆக்டிவிட்டி ஹை ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. லோ ஆக்டிவிட்டி அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹை ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு, ஒரு மெஷின் வாங்குறதெல்லாம் எப்போயாவது ஒருக்க தான் நடக்கும். அதெல்லாம் வந்து லோ ஆக்டிவிட்டி. ஹை ஆக்டிவிட்டி அப்படின்றது ஆர் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம அடிக்கடி மெட்டீரியல் வந்து நம்ம வாங்குவோம் அந்த மிஷினில் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி ஒரு மிஷின் வாங்குறதுக்கு எப்போயாவது ஒருக்க தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு அந்த அதே ஐஸ்கிரீம் கம்பெனியில் அந்த ஐஸ்கிரீம்க்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் வந்து மாதம் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நம்ம போடுற பட்ஜெட் பேர் தான் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் பட்ஜெட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், இந்த எல்லா பட்ஜெட் இந்த டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸை வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. இல்லை, இந்த டைப்பை வந்து எப்படின்னா கம்பைண்டாக தான் ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பட்ஜெட் டெக்னிக் வந்து வேல்யூ ப்ரொபோர்ஷன் பட்ஜெட்.
ஒரு ப்ராசஸில் எவ்வளோ வேல்யூ அந்த ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குது, இல்லைன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸ்க்கு தேவைப்படுது, அந்த ஒரு மெட்டீரியலோ இல்லைன்னா ஒரு லேபர் ஃபோர்ஸோ மேன் ஃபோர்ஸோ எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு எவ்வளோ வேல்யூ வந்து நம்ம ப்ரொபோர்ஷன் அலோகேட் பண்ணுறோம். இதை வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் நம்ம எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். பால், ஜீனி இதெல்லாம் தனியாக இருக்குது. பாலையும் ஜீனியும் கலந்தோடனே ஒரு வேல்யூ ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஃப்ரீசரில் வைக்கும்போது அது கூலானதுக்கப்புறம் அது ஒரு வேல்யூ ஆட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன மாதிரி வந்து அதுக்கு வேல்யூ ஆட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் போடுவாங்க. அது வேல்யூ ப்ரொபோர்ஷன் பட்ஜெட். ஃபைனலாக ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து எந்த வித ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ, முன்னாடி உள்ள வேல்யூஸோ எதுவுமே ஒரு பேஸ் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் ஒரு எஸ்டிமேட்டில் போடுறது தான் வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். இது போக ஒரு கம்பெனியில் எப்படியெல்லாம் என்ன மாதிரியான பட்ஜெட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா கேஷ் பட்ஜெட்டு, லேபர் பட்ஜெட்டு, கேபிட்டல் பட்ஜெட், ஃபினான்ஷியல் பட்ஜெட், காஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன? கேஷ் பட்ஜெட் அப்படின்னா எவ்வளோ கேஷ் வந்து நமக்கு உள்ளே வரும், எவ்வளோ கேஷ் வந்து நம்ம வெளியில் போகும். ஒரு கேஷியர் வந்து அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இவ்வளவு கேஷ் வந்து அடுத்த மாதம் நமக்கு உள்ளே வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிடுவார். இவ்வளவு கேஷ் வெளியில் போகலாம். அப்புறம் லேபர் பட்ஜெட், ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ பேருக்கு நம்ம சேலரி கொடுக்கணும், இவ்வளோ பேத்துக்கு நம்ம வந்து ஹெச்ஆர் அலவன்சஸ் கொடுக்கணும், இல்லை இவ்வளோ பேத்துக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் மானிட்டரி வேல்யூவில் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி போடுற பட்ஜெட் தான் வந்து லேபர் பட்ஜெட். அதே மாதிரி ஒரு கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஒரு மெஷினோ இல்லைன்னா ஒரு பில்டிங்கோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி போடுற அந்த ஒரு எஸ்டிமேஷன் தான் வந்து கேபிட்டல் பட்ஜெட். ஸோ இதே தான் வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட். ஃபினான்ஷியல் பட்ஜெட் அப்படின்றது மானிட்டரி வேல்யூஸில் நம்ம போடுறது தான் ஃபினான்ஷியல் பட்ஜெட். ஃபைனலாக காஸ்ட் பட்ஜெட். இந்த காஸ்ட் பட்ஜெட் அப்படின்றது எவ்வளவு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நம்ம காஸ்ட் வந்து இன்கர் பண்ணுவோம். ஸோ ஒரு காஸ்ட் வந்து எவ்வளோ இன்கர் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இந்த காஸ்ட் பட்ஜெட்டே வந்து 2 டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட். இதை நான் வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே தான் வந்து இங்கேயும். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ பட்ஜெட்னால என்ன யூஸ்? பட்ஜெட் அப்படின்றது நம்ம போடுறதுனால என்னன்னா நமக்கு ஒரு டார்கெட் செட் ஆகும். ஓகே, இந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு நான் செலவு பண்ண போகிறேன், இதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டுக்கு இவ்வளோ தான் ஆகும், இன்சூரன்ஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு எடுக்கிறோம், அதுக்கு எவ்வளோ ஆகும், இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வந்து நமக்கு செட் ஆயிடும். நமக்கு அமௌண்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெடி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளவு எந்தெந்த இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஈஸியாக எவ்வளோ கேஷ் வந்து நம்ம உள்ளே வரும், எவ்வளோ கேஷ் வெளியில் போகும் அப்படின்ற அந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு பட்ஜெட்டிங்னால. இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோல். ஒரு கம்பெனியோட அல்டிமேட் எய்ம் என்ன? ரெவன்யூ. அந்த ரெவன்யூவிலேருந்து நம்ம காஸ்ட் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ப்ராஃபிட்டை வந்து ஒரு கம்பெனி கெயின் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் மேக்கிங்கிறது தான் வந்து ஒரு கம்பெனியோட அல்டிமேட் எய்ம். ஸோ அப்போ அந்த காஸ்ட் வந்து கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனியால் சரியான லெவலில் வந்து ப்ராஃபிட்டை ஏறும். ஸோ இந்த பட்ஜெட் மூலமாக நமக்கு வந்து காஸ்ட் கண்ட்ரோல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எஃபெக்டிவ்லி. ஒவ்வொரு ரிசோர்ஸஸுக்கும் எவ்வளோ ஃபண்டு நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து எஃபெக்டிவாக பிளான் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட் ஃபார் பட்ஜெட்டிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபிட்டலுக்கு நான் சொன்ன மாதிரி இவ்வளோ போடணும், லேபருக்கு இவ்வளோ நம்ம வந்து ஃபினான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸை க்ரோத் பண்ண போகிறேன், அப்போ கேபிட்டலுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரிசோர்ஸஸுக்கும் நம்ம அலோகேட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபைனலாக பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றம்போது ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் இல்லையா? நான் வந்து நான் நெக்ஸ்ட்டு மந்த் இப்போ ஒரு வீட்டில் இருக்கிற எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறோம். இப்போ நான் 20,000 சேலரி வாங்குகிறேன். அப்போ நான் வந்து 15,000 செலவு பண்ணிவிட்டு 5,000 இல்லைன்னா வந்து ஒரு 18,000 செலவு பண்ணிவிட்டு ஒரு 2,000 நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அப்படி சேவ் பண்ணேன்னா என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ நான் போட்ட பட்ஜெட் 20,000 தாண்டி நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னும்போது அப்போ என்னோடய பெர்ஃபார்மன்ஸ், நான் போட்ட பட்ஜெட் சரியில்லை, அப்போ இன்னும் வந்து என்னோடய ரெவன்யூ கூட்டணும், இல்லைன்னா காஸ்ட்டை கம்மி பண்ணணும்.
அப்படின்னு சொல்லி இந்த பெர்ஃபார்மன்ஸை கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸையோ இல்லைன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸையோ நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். எப்படி வீட்டில் நம்ம அந்த பட்ஜெட் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா அதே தான் கம்பெனிக்கும். ரெவன்யூவை விட எவ்வளவு காஸ்ட் கூட போகுது இல்லை கம்மியாக இருக்குது, ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்றது காஸ்ட்டுக்கு மட்டும் போட மாட்டாங்க, ரெவன்யூக்கும் போடும். எவ்வளவு யூனிட்ஸ் வந்து நம்ம சோல்வ் பண்ணுறோம், எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்றதுக்கும் பட்ஜெட் போடுவாங்க. ஸோ பட்ஜெட் பற்றி நான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணுறேன். பட்ஜெட் அப்படின்றது ஒரு கம்பெனியில் ப்ரீ பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடியே வந்து இவ்வளவு ஆகும், இவ்வளவு செலவுகள் ஆகும், இவ்வளவு நமக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும், வரவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறது தான் ஒரு கம்பெனியில் நம்ம போடுற பட்ஜெட். இதே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த பட்ஜெட் போடுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.